ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 11 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த மாஸ்டர்ஸை நம்ம ரைட்டி ஒரே ஒரு போடல அப்படியே முடிக்கும்ல. இதனால நம்ம ஹீரோக்கு அங்கே நிறையவே பாயிண்ட் வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட். இது வரைக்கும் அவ்வளோ பாயிண்ட் எல்லாம் அதிகமாலாம் அவன் கேள்வியப்பட்டதில்லை. ஏன்னா இது வரைக்கும் அந்த டேர்வுல்ஃப் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தோட வந்திருக்கும்ல, அதெல்லாம் அவங்க கொண்டு இருப்பாங்க. அதுக்கே கிட்டத்தட்ட 240 பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட், சும்மா பல மடங்கு அதிகம் இது. அதனால தான் இப்படி யோசிக்கிறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ இப்போ லெவல் 8க்கு வந்துட்டான். இப்போ ரேண்டமாக அவனால ஒரு எபிலிட்டியை சூஸ் பண்ண முடியுமா, ரேண்டமா தோறான். அதனால அங்க எஜிலிட்டிக்கான ஸ்கில் இன்னமும் அதிகமாகுது. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்கில் வந்து நெக்ரோமேன்சர், அதுக்கு வேகம் ரொம்ப முக்கியம். அதனால இது நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல ஸ்கில்லா தான் இருக்கு. அங்க ஹாங்க தான் இன்னமும் பயந்து போயிடறான். ஏன்னா யாரெல்லாம் காடை இன்னமும் தேர்ந்தெடுக்கலையோ அவங்க கொடூரமான மாஸ்டரா மாறி இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூடிய நம்ம சண்டை போடணும், ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்க போகுது. அங்க இதுக்கப்புறம் நம்ம சாங்கு, அவன் வந்து இது வரைக்கும் சாதாரணமான மாஸ்டர் காப்ளின் ஆருக்கு இந்த மாதிரி இதுங்களை தான் ஸ்கெலிட்டனா மாத்தி ட்ரை பண்ணியிருப்பான். எந்த போன ஒரு மனுஷன், அதுவும் வேர்வுல்ஃபா எந்த போயிருக்கான்ல, அவன் ட்ரை பண்றான். இது வரைக்கும் பண்ணதில்ல. அங்க அதை பண்ணோனே அந்த வேர்வுல்ஃபா மாறின அந்த பையன் அவனும் நம்ம சாங்கோட ஆர்மியில ஒத்தனா மாறிக்கிறான். அதே மாதிரி பண்ணாலே போதுமே, நம்மளால வேம்பையர் ஆளுங்களை இதுக்கப்புறம் வச்சு செய்ய முடியும். பையன் கிட்ட அந்த ஸ்டோரை பத்தி அவங்க கேக்குறாங்க. ஏன்னா ஸ்டோரை இன்னும் அவன் காட்டல. அதை பத்தி அவன் சொல்றான், அது ஒரு பார்க்கிங் ஏரியால தான் அது இருக்கு. ஆனா அங்க போறது ஆபத்தான விஷயம். ஏன்னா இப்போ அந்த வேம்பையர் ஆளுங்க ஒரு பேஸா பயன்படுத்துறாங்க. ஏன்னா இவங்களாச்சும் பரவாயில்ல, மற்றவங்க கிட்ட கோல்டை தான் அபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை. ஆளை பார்த்துட்டா அவங்கள விடவே மாட்டாங்களாம், அப்படியே கொன்றுவாங்களாம். இதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு அவங்க போறாங்க. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி அமைதி நிலமா இருக்கு. ஹீரோக்கும் தெரியுது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இங்க தப்பா இருக்குன்னு. எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, பயங்கரமா ஒரு கத்துற சவுண்ட் கேக்குது. இங்க என்னன்னா ஒரு வேம்பையருக்கும் ஒரு பெரிய பேருக்கும் சண்டை ஏற்படுது. வேம்பையரை அந்த பேர் சும்மா வச்சு வாங்குது. பேரும் இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனா இருந்திருக்கு. என்னன்னா இந்த ஆளுங்க இவங்க வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டைம்ல கையை கட்டி போட்டிருப்பாங்களா, அந்த பேரால எந்த விதமான காடையும் தேர்ந்தெடுக்க முடியல. அதனால்தான் ஒரு ஹியூமன்ல இருந்து இப்போ ஒரு பேரா மாறிட்டான் பாவம். இதே மாதிரி அவங்களோட சண்டை பயங்கரமா போகுதா. ஒரு சைடு அந்த பேரு தாக்குது, இன்னொரு சைடு அந்த வேம்பையை தாக்குது. இதே மாதிரி சண்டை வந்து பயங்கரமா போறனால ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அங்க தூக்க முடியாது. அதனால கரெக்டான வாய்ப்புக்கு நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். கரெக்டா அந்த பேரும் அந்த வேம்பையரும் சோர்ந்து போகுமா, அந்த டைம்ல ஒரு அண்டே டேம் உருவாக்கிருப்பான்ல, அதை வச்சு ஒரே போடுதான் இங்க அது இறந்து போகுது. இதுக்கு பாயிண்டும் கிட்டத்தட்ட 3500 கோல்டு கிடைக்குது. இதே மாதிரி அந்த பேர் மாஸ்டரையும் இவனோட டீம்ல சேர்த்துக்கிறான். போற வழியில ஒரு பஸ் கிடைக்குது. இந்த பஸ்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் தான், ஸ்டார்டிங்ல ஒரு 2 பசங்களை நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பான்ல, ஸ்பியர்மேனு இன்னொருத்தன் ஷீல்டு வச்சுருப்பானே, அந்த கேங் வந்து பஸ்ஸோட போயிருக்கும். உடனே இந்த வேம்பையர் கிட்ட மாட்டி மொத்தமா காலி அவங்க. சரா இந்த மாதிரி ஸ்டோர் வந்து எங்க இருக்கு, அவன் யூஜினை பாப்பானா. உடனே யூஜினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனோட கண்ட்ரோலே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வேம்பையர் பாஸால இவன் ஒரு வேம்பையரா மாறி இருப்பால, அந்த வேம்பையர் பாஸுக்காரன் அவன் திடீர்னு இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் எதுக்கு, யாருதான் நம்ம வேம்பையர் ஆளுங்களை கொள்றான்னு பாக்குறதுக்கு. அதுக்கும் மேல கரெக்டான வாய்ப்பை பார்த்து ஒரு கேர்ஸ் அவன் வந்து ஏவி விட்டுறான். ஒரு லெசர் கேர்ஸ் தான், அதுவும் நம்ம சாங்கோ மேல ஆக்டிவேட் ஆயிடுது. இப்போ அந்த கேர்ஸை உடைக்கணும்னா அவனுக்கு ஹோலி மேஜிக்கா இருக்கிற ஒரு ஹோலி மேஜிக் கண்டிப்பா தேவைப்படும். அங்க இன்னமும் பயமுத்துற விதமா அந்த வேம்பையர் நிறைய விஷயத்த சொல்லுது. நீ வந்து செத்து போயிடுவ, வாட்டி நீ கிடைச்சனா காலி, உன்னை நான் அப்படியே பிரிச்சு மேஞ்சிருவேன்னு நம்ம சாங்கோ விடல ஒரு பயங்கரமான எத்துறான். நம்ம சாங்கோட கையிலயும் இப்போ வந்து ஒரு ரெட் கலர்ல மார்க் இருக்குமா, இதெல்லாம் பார்த்து ஹாங்கு பயந்து போயிடறான். சாங்கோ நீ வந்து என்ன உண்மையிலேயே இப்போ ஒரு ஹியூமன் தானா? இப்போ நம்ம சாங்கோக்கு இந்த மாதிரி ஒரு ஹோலி மேஜிக் வந்து தேவைப்படும். நம்ம ஹாங் வந்து ஒரு பிரீஸ்ட் தானே, அவனால இதை நீக்க முடியுமான்னு கேட்டா அது கிடையாது. ஆனா அவனோட லெவல் அது ரொம்ப கம்மியா இருக்கனால அங்க வந்து எதுவுமே அங்க பண்ண முடியாதான். இப்போ வேம்பையர் லார்டால அந்த ஸ்கில் மார்க் ஆகப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சாங்கு எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் 12 ஹவருக்கு ஒரு முறை சாங் இருக்கிற அந்த லொகேஷன் வேம்பையர் லார்டுக்கு தெரிய வருமா. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான கொஸ்ட் வந்து நம்ம சாங்குக்கு அப்பியர் ஆகுது. என்னன்னா இவன் மார்க் பண்ணால அந்த வேம்பையர் லார்டு, அவனை நம்ம ஆளு எலிமினேட் பண்ணணுமா, அதுக்கு கிட்டத்தட்ட 30,000 கோல்டு கிடைக்குமா. அப்படி இல்லைன்னா நம்ம சாங்கு இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சாங்குக்கும் வேற வழி இல்லை, நம்ம சாங்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அதனால அவன் ஸ்டோரை பத்தி கேட்கறான்.
ஆமா ஸ்டோர் வந்து எங்க இருக்கு, அதே மாதிரி அந்த வேம்பியரோட நெஸ்ட் அதுவும் எங்க, அப்புறம் அந்த பையன் வழியா அந்த ஸ்டோருக்கு அவங்க வராங்க. அங்க ஏகப்பட்ட லெவல் இருக்கு. போன வாட்டி ஏதோ 3 லெவல நம்ம பார்த்திருப்போம், இந்த வாட்டி பிளாட்டினம் அளவுக்கு லெவல்ஸ் இருக்கு. சாங்கு தான் ஃபர்ஸ்ட் போறான். நம்ம சாங்கு கிட்ட ஆல்ரெடி ஒரு டிக்கெட் இருக்கும். அது எப்படி நம்ம சாங்குக்கு கிடைச்சிருக்குன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் நம்ம சாங்கு முடிச்சிருப்பான். அங்க ஒரே டைம்ல பஸ்ல எல்லாருமே இருக்கும்போது 100 ஆருக்கு தனியா கொண்டால அங்க ஒரு டிக்கெட் கச்சிருக்கும். அதுவும் ஒரு பயங்கரமான டிக்கெட் தான். இப்போதைக்கு அவன் பண்ணல, ஏன்னா இதுவே நம்மளுக்கு ஒரு ட்ரம் கார்டாவும் அமையலாம். அங்க இதனால நம்ம சாங்கு 10,000 கோல்டுக்கு ஒரு இதை ஸ்பின் பண்றான். அங்க சாங்கு வேற ஸ்பின் பண்ணும் போதே பயமுத்தி விடுறான். வாட்டி இந்த மாதிரிலாம் இப்ப இருக்காதுடா, ஏன்னா லக்கு வந்து எப்பயுமே கை கொடுக்குமான்னு தெரியாதுடா சாங்கு இப்படின்னு இவன் பயமுத்தி விடுறான். ஆனா ஆப்போசிட்டா தான் அங்க நடக்குது. அவனுக்கு ஒரு புது ஸ்கில் கிடைக்குது, மாஸ்டர் லெவல் ஸ்கில்னு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா, இதனால நம்ம ஹீரோவால இப்போ ஒரு வாய்டை உருவாக்க முடியும். இதுக்குள்ள நம்ம ஹீரோவோட ஆர்மியை வச்சுக்க முடியும். இது சோலோ லெவலிங் எப்படி, அதே மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி இன்னொரு ஸ்கில்லும் இருக்கு. என்னன்னா சாம்பியன் லார்டோட ஸ்கில் மார்க் வந்து இவன் மேல இருக்குல்ல, அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இவன் கிட்ட மினியான் இருக்கோ அவன் ஒரு ஏரியாக்கு பரப்பி விட்டாலே போதும், அந்த மார்க்கு அதோட எஃபெக்ட் வந்து இருக்காது. இதுக்கு கூல்டவுன் வரும் 1 ஹவரா. இதெல்லாம் கேட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இது ரொம்ப லக்கியான விஷயம். நம்ம சாங் இந்த அளவுக்கு லக்கியா இருப்பான்னு யோசிச்சு கூட பார்க்கல. அப்புறம் அந்த ஸ்கில்ல வச்சு எல்லா ஆர்மியும் அவன் உள்ள வச்சுக்கிறான். இந்த சைடு அங்க ஜீசோ மத்தவங்க எல்லாம் ஸ்பின் பண்ணி விடுறாங்களா. நம்ம சாங் நினைக்கிறான் ஏதோ பெரிய விஷயமா கிடைச்சிருக்கும்னு. ஆனா அங்க பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. நம்ம ஜீசோக்கு ஏதோ மெடிக்கல் கிட்டு கச்சிருக்கு. சாங்குக்கெல்லாம் படு மட்டும் ஒரு ஆர்மர் கச்சிருக்கு. அதை வச்செல்லாம் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதனால நம்ம ஹாங்கு ரொம்பவும் கடுப்பாகிறான். அடுத்த வாட்டிலாம் நான் விட போதில்ல, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பெரிய பொருள்னு அடிப்பேன். அப்புறம் எல்லாருமே அங்கல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த இடமே ஒரு மாதிரி மோசமா இருக்கு. உனக்கு அப்பயே தோணுச்சு இந்த மாதிரி நம்ம சாங்கு கூட போயிருக்கலான்னு. மிலிட்டரி பேஸ் வந்து சேஃபா இருக்கும்னு நினைச்சுதான் சாங்கு கூட போகாம இங்க வந்திருப்பான். ஆனா மிலிட்டரி பேஸுக்கு வந்து பார்த்தா எல்லா இடமும் மோசமா இருக்கு. எல்லா இடத்துலயும் அங்க டெட் பாடியா தான் இருக்கு. அதனால நம்ம ஸ்பியர்மேனை தான் எல்லாருமே காரி துப்புறாங்க. ஏன்னா அவனால தானே இங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் போன்ல இன்னொரு இடத்த அவங்க பாக்குறாங்க. அங்க போய் தான் அவங்க மிகப்பெரிய தப்பியே பண்ணாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஏகப்பட்ட வேம்பியர்ஸோட கும்பல் இருக்கு. அவங்க தெரியாதனமா மாட்டிக்கிறாங்களா, அவங்க சும்மா பிச்சு மேயறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே அடிமை மாதிரி தான் கோல்டை கலெக்ட் பண்ணணும். அப்படி கோல்டை கலெக்ட் பண்ணாம விட்டுட்டா அவ்வளவுதான். உங்க எல்லாரையுமே அப்படி கிச்சன்ல கொண்டு போய் ஃபுட்டா மாத்தி சாப்பிடுவேன். ஸ்பியர்மேனு மத்தவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒன்ஸ் இங்க வேற யாராச்சும் மாட்டிக்கினா போதும் கண்டிப்பா இவங்க எல்லாரையுமே கொன்றுவாங்க. அதாவது ஃப்ரெண்டுகளை கொன்ன மாதிரி. இதனால எல்லாரையுமே அங்க பயமுத்தி போக சொல்றாங்க. போங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் என்ன ஆகும் தெரியும்ல. அங்க திடீர்னு போகும்போது என்னாச்சுன்னு தெரியல, சடனா அவங்க நிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி ஏதோ ஒரு குட்டி உண்டு உருவம் இருக்கு. அது யாருன்னு தெரியுதா, நம்ம ரைட்டி தான். நம்ம ரைட்டியை பார்த்தோன்னே அவங்க தப்பா தான் இட போறாங்க. ஏன்னா இதால என்ன பண்ண முடியும், சோ அதனால அப்படியே கொன்னலான்னு போறாங்களா. ஆனா அது ஒரு ட்ராப். அங்க போய் அவன் வசமா மாட்டிக்கிறான். அங்க போர்ட்டல் வழியா ஏகப்பட்ட சாங்கோட ஆர்மி வருமா. பார்த்தோன்னே தான் ஸ்பியர்மேனுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை நீ வந்துட்ட. அதே மாதிரி இப்பதான் அவனுக்கு புரியவும் செய்து, போன வாட்டி கம்பேர் பண்ணதை விட நம்ம சாங்கு பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். வேம்பையரும் சொல்லுது, இந்த மாதிரி உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங், எங்களால உங்களை கொல்ல முடியும். சாங்கு அங்க எதையுமே கண்டுக்கல. சீக்கிரம் இருக்கிற ஹியூமன்ஸை தாண்டி எல்லா மாஸ்டரையும் கொன்றுங்க, சீக்கிரம் எல்லாரையுமே கொல்லுங்க. இப்படி நம்ம சாங் எல்லாரையுமே கொல்ல போறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. வேம்பையர் கிட்ட இந்த அளவுக்கு எபிலிட்டிலாம் இருக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி சோலோ லெவலிங்கோட சாயமும் லைட்டா தெரியுதா, போக போக இன்னமும் லிங்க் ஆகும். எல்லாருமே லைக் கவுண்டி போட்டுருங்க. 1K லைக் ஆச்சும் வரும்னு பார்த்தேன், நான் 1K லைக் கூட வரல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லைக் போட்டு சப்போர்ட் பண்ணா நம்ம வீடியோ இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.